Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். கூட்டணிக்கு வந்தால் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்க தயாராக உள்ளோம் என்று பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தற்போது திமுக கூட்டணியில் கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இடம் வகித்து வரும் நிலையில் தற்போது அந்த கட்சிகளுக்கு கூட்டணிக்கு வந்தால் ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்க தயாராக உள்ளதாக பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார். விசிக மாநாட்டுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் கொடிக்கம்பம் நடவும் அனுமதி தர மறுக்கிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஸ்டாலின், விரிவா சொல்லுங்க. திலகவதி, அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பல்வேறு அந்த பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில பல்வேறு இடங்கள்ல தொடர்ச்சியாக பேசி வருகிறார். குறிப்பாக இன்று சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தற்போது பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் அதிமுக கூட்டணிக்கு வரவேற்கும் விதமாக பல்வேறு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா திமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கூட்டணி கட்சிகளை அவங்க மதிப்பதில்லை. குறிப்பா அவருடைய கூட்டணி கட்சிகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற கட்சிகளுக்கு மாநாடு நடத்துவதற்கோ போராட்டங்களுக்கோ அல்லது கொடிக்கம்பம் நடுவதற்கு கூட அவங்க அனுமதி கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்து அதிமுக கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகளை நாங்க ரத்ன கம்பளம் விரித்து வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்று தற்போது ஒரு அழைப்பினை விடுத்திருக்கிறார் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. பொதுவா வந்துட்டு அரசியல் ரீதியா வந்துட்டு நம்ம இதை எப்படி அணுகணும் அப்படின்னா, சட்டமன்ற தேர்தலை தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பிரதான கட்சிகளான திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் அவர்கள் கூட்டணி சேர்ப்பதை தாண்டி மற்ற கூட்டணியை எப்படி உடைக்க வேண்டும் என்ற அந்த பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாகவே வகுப்பாங்க. அந்த அடிப்படையில் தான் தற்போது திமுக கூட்டணி கட்சிகள் இணைப்பில் இருங்க. ஸ்டாலின், நம்ம தொடர்ந்து பேசலாம். பழனிசாமி என்ன பேசினார் என்பதை பார்த்து விடலாம். விழுப்புரத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான். விழுப்புரத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில ஒரு மாநாடு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வர இருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான். விழுப்புரத்துல விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளின் மாநாடு கொடிக்கம்பம் நட அனுமதி தர மறுக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர், இவ்வளவு அசிங்கப்பட்டு திமுக கூட்டணியில் விசிகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இருக்க வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். ஸ்டாலின், தொடர்ந்து சொல்லுங்க. குறிப்பிட்டபடி, அதாவது சட்டமன்ற தேர்தலே தமிழகம் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வழக்கமாக ஒரு அரசியல் கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலையும் அதே போல பிற கூட்டணிகளை கலைக்க வேண்டும் என்ற அந்த அரசியல் ஆட்டங்களை வந்துட்டு தொடர்ச்சியாகவே மேற்கொள்வாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக தான் வந்து தற்போது பார்க்க முடியுது. வேதவழி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை தங்கள் பக்கம் வரவழைக்கும் பொழுது திமுக கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தற்போது இது போன்ற பல்வேறு விஷயங்களை கருத்துக்களை அதிமுக பொதுச்செயலாளர் வெளிப்படுத்தியிருப்பதாகவே அரசியல் ரீதியாக இதை பார்க்க வேண்டியது. பார்க்கலாம். இவருடைய அழைப்புக்கு சம்பந்தப்பட்ட கட்சிகள் என்ன எதிர்வினையாற்றப் போகிறார்கள் என்பது குறித்து பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி ஸ்டாலின். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.